ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது, அது எப்படி ஒயரிங் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோ பண்ணது மெயின் ரீசன் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க சென்சார்னா என்ன, ஒரு பேசிக் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிடும். அதெல்லாம் இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி தான் மிஷின் கண்ட்ரோல் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குது. எந்த ஒரு மிஷின் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ரீட் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சேஃப்டி சென்சார்னு சொல்லிட்டு நிறைய சென்சார்ஸ் இருக்குது. அது எப்படி என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, என்ன அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு சென்சார் டைப் என்னென்ன பார்த்தீங்கன்னா PNP அண்ட் NPN சொல்லக்கூடிய ரெண்டு சென்சார் டைப் இருக்குது. அது என்னென்ன எப்படி ஒயரிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா PNP அண்ட் NPNனா என்னென்னா பாசிட்டிவ் அவுட்புட் எடுப்பாங்க PNPயில், NPNல நெகட்டிவ் அவுட்புட் எடுப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அதுலேயே என்னென்ன இருக்குன்னா நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்னு சொல்லிட்டு PNPயில் இருக்கும், NPNலேயும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு சென்சார் வாங்கிட்டீங்க, அதை எடுத்து நீங்கள் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்டில் வைக்கும்போது என்ன ஆகுனா, நார்மலி ஓப்பன் வாங்கினீங்கன்னா எப்போல்லாம் நம்ம சென்ஸ் பண்ணுறோமோ அப்போ NC ஆகிடும். நார்மலி ஓப்பன் இருக்கிறது மெட்டல் பார்ட்டில் வச்சோடனே NC ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வாங்கும் போதே NC வாங்கினீங்கன்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும். எப்போ அந்த சென்சார் மெட்டல் ஆப்ஜெக்ட் விட்டு விலகி போதோ அப்போ NC ஆகிடும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. இது NONCன்னு சொல்லிட்டு ரெண்டு அவுட்புட் எடுப்பாங்க. இது ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருங்க. இது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதோட ஒயரிங் இப்படி தாங்க இருக்கும். சப்போஸ் நீங்கள் PNP சென்சார் யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் சென்சாரு. ஓகேங்களா? இது NPN சென்சார். இதில் எப்பயுமே ப்ரௌன் கலர்ன்றது ப்ளஸ் பாசிட்டிவ் 24 வோல்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் ப்ளூவில் எப்பயுமே 0 வோல்ட் நெகட்டிவ் வோல்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதை கொடுப்பாங்க. அதே போல் பிளாக்ன்றது எப்பயுமே அவுட்புட்டாக தான் இருக்குது. அது ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இதுதான் கலர் காம்பினேஷனு. 3 ஒயர் PNP, இது 3 ஒயர் NPN. ஓகேங்களா? இதில் எப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு கான்டாக்டர் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் 24 வோல்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு 24 வோல்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் சென்சார் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சென்சாருக்கு 24 வோல்ட் இன்புட் கொடுத்தா தான் அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் ப்ளஸ் 24 வோல்ட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் 0 வோல்ட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது PNP டைப் சென்சார்ன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோட அவுட்புட் சப்போஸ் இங்கே ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இதிலே PNPலே NO இருக்குது, NC இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது NO டைப்னு வச்சுங்களேன். நார்மலி எப்பவுமே இதோட அவுட்புட் ஓப்பனில் இருக்கும். எப்போ மெட்டல் ஆப்ஜெக்ட் டச் ஆகுதோ அப்போ இந்த வழியாக நமக்கு 24 வோல்ட் இங்கே வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீ 24 வோல்ட் கொடுத்து இந்த சென்சார் ஆன் பண்ணிட்டீங்க, இங்கே ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆகிடுச்சுன்னா இது வழியாக பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். இதுதான் நம்ம கான்டாக்டரில் கொடுக்கக்கூடிய A1. இது நெகட்டிவ் A2. எப்போ என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகுனா கான்டாக்டர் காயில் எனர்ஜைஸ் ஆகி நம்மளை அவுட்புட் எடுத்து நம்ம கண்ட்ரோல் ஒயரிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் PNPயோட ஒயரிங் டயக்ராமு. இதில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். PNPக்கு பாசிட்டிவ் எடுத்து கொடுத்துருக்காங்க. NPN வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 3 ஒயர் NPN. ஓகேங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். ப்ரௌன் கலர் 24 வோல்ட் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, 0 வோல்ட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இதோட அவுட்புட் நெகட்டிவ் 24 வோல்ட் வரும். ஓகேங்களா? பாசிட்டிவ் எடுத்து டேரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க. நெகட்டிவோட அவுட்புட் எடுத்து A2ல் கொடுத்துருப்பாங்க. எப்போல்லாம் இது சென்சார் இங்கே சென்ஸ் ஆகுதோ இதில் நெகட்டிவ் வோல்டேஜ் வரும். சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஒன்று PNP, இன்னொன்று NPN. இந்த ரெண்டு தான் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கிறது. இதுதான் இதோட ஒயரிங். NPNக்கும் PNPக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே புரிஞ்சுட்ருக்கோம். PNPயில் பாசிட்டிவ் அவுட்புட் எடுப்பாங்க, NPNலேருந்து நெகட்டிவ் அவுட்புட் எடுப்பாங்க. இதுதான் கான்செப்ட். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா ஒயரிங்கில் புரிஞ்சுட்ருக்கோம். டேரெக்டாக பாசிட்டிவ் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க A1ல், நெகட்டிவோட அவுட்புட் எடுத்து A2ல் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எடுத்து A2ல் கொடுத்துட்ருப்பாங்க, A1ல் பாசிட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் PNPக்கு NPNக்கு உள்ள வித்தியாசம். இது நம்ம PLC யூஸ் பண்ணுவாங்க. PLCயில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நான் இது ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓரளவுக்கு. இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். PLCயில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் NPN ஒயரிங் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் காமன் வோல்டேஜ் பாசிட்டிவ் எடுத்திருப்பாங்க. ஒரு சில இதில் NPNல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெகட்டிவ் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. எதுக்கு? PLCயோட இன்புட் சிக்னல் சப்போஸ் இதில் உங்களுக்கு ஒயரிங் பார்த்தா புரிஞ்சிடும். 24 வோல்ட் பாசிட்டிவ் போகுது, இது இல்லாமல் 0 வோல்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது PLCயில் இருக்கக்கூடிய இன்புட் போர்ட். ஓகேங்களா? அதை தான் நான் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. எப்போல்லாம் சென்சார் சென்ஸ் ஆகுதோ அப்போ இன்புட் போர்ட் வழியாக இது PNP ஒயரிங். ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்புட் கொடுத்து PLCயோட இன்புட் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இது PNP டைப். ஓகேங்களா? PLCயில் பண்ணுறது. அதே
போல் என்பிஎன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிஎல்சி வந்து மேனுஃபேக்சர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நெகட்டிவ் இன்புட் நெகட்டிவ் சென்ஸ் பண்ணி நம்ம பிஎல்சி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க சிக்னலு. நம்ம சூஸ் பண்ணலாம். அதுபோல் வந்து அதுதான் கான்செப்ட்டு. இது வந்து பிஎல்சியில் பண்ணக்கூடிய ஒயரிங். இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்போல்லாம் சென்ஸ் ஆகுதோ அப்போ வந்து பிஎல்சியோட இன்புட் போர்ட்டுக்கு வந்து ஒரு ஐஓவில் வந்து நமக்கு வந்து இந்த சிக்னல் போயிடும். இந்த சிக்னல் சென்ஸ் ஆனவுடனே நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒயரிங் ஏற்ற மாதிரி வந்து அங்கே நம்மளுடைய அவுட்புட் எடுத்துக்கலாம் லேடர் லாஜிக்கில். இதுதான் வந்து பிஎல்சியில் பண்ணக்கூடிய ஒயரிங். சேம் கான்செப்ட் தான் அங்கே வந்து காண்டாக்டர் யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து பிஎல்சி யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் வந்து நம்ம சென்சார் ஒயரிங் பண்ணணும். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து 230 வோல்ட் சென்சார் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அது அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் வந்து என்பிஎன் பிஎன்பி உள்ள வித்தியாசம். அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து ரீட் சுவிச்சஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய டைப் ஆஃப் சேஃப்டி சென்சார்ஸ்லாம் இருக்குது. அதில் எப்படி ஒயரிங் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து காமனாக என்பிஎன் பிஎன்பி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ட்ராயிங் எடுத்து படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். இது என்பிஎன் டைப்பாக பிஎன்பிஎன் சென்சாரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிஎன்பினா ஒயரிங் இப்படி பண்ணணும், என்பிஎன்னா இப்படி தான் ஒயரிங் பண்ணணும். அதே போல் கரெக்டாக வந்து நம்ம அவுட்புட் லைனில் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.